இபி துறை தான் பத்திரப்பதிவு துறைக்கு அடுத்த ஒரு கரப்டட் டிபார்ட்மெண்ட்டா தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அங்க போய் சாட்டையை சுட்டி இருக்காரு. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. மின்சாரத்துல வேஸ்டே கிடையாதுங்க. இதுல நஷ்டமாச்சின்னு சொல்றதெல்லாம் பொய். கரெக்டா மின்சாரத்தை பயன்படுத்தினால் மின்சார வாரியம் மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் டிபார்ட்மெண்ட் இருக்காது. ஒரு மாசம் பணம் கட்டுறதுக்கு மறந்துட்டா கூட இம்மிடியேட்டா லைனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரீகனெக்ஷன் சார்ஜஸ் போட்டு தான் இபியை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த அளவு பணத்துல குறியாக இருக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல எப்படிங்க உங்களுக்கு நஷ்டம் வர சான்ஸ் இருக்கு? நம்ம யூனிட்டுக்கு உள்ள காசுன்னு கொடுக்குறோம்னா அதெல்லாம் எங்க தான் போகுது? நீங்க ஒரு டிக்கு கொடுக்குற சம்பளத்தை 7 அசிஸ்டன்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? இபில யாராவது தப்பு பண்ணிட்டா கேஸே கொடுக்க முடியாது அப்படின்னு ஜனங்க நினைக்க வேணாம். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். திரு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து சும்மா சொர்ட்டுன்னு சாட்டையை சுத்திட்டு இருக்காரு. நல்லாவே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுல அவருடைய தலைமையில் செயல்படுகின்ற அமைச்சர்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அமைச்சர் இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் ரைடு பண்ணிருக்காரு. அவர் தான் நிர்மல்குமார், இபி துறை அமைச்சர். அவரு மின்சார வாரிய அமைச்சர். அவர் போய் இபி துறையில ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்காரு. அது பிரபலமா ஆயிருக்கு, ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கின்றது. நிர்மல்குமார் அமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. இபி துறை தான் பத்திரப்பதிவு துறைக்கு அடுத்த ஒரு கரப்டட் டிபார்ட்மெண்ட்டா தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குங்க. ஏன்னா அரசாங்க ஊழியர்களை நம்ம குறையே சொல்ல முடியாது. அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுனா அவங்க வேற வழி இல்லாம பண்றாங்க. எவ்வளோ நேர்மையான அரசாங்க ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவங்களால அவங்களுடைய எண்ணத்துக்கு நேர்மையாக செயல்பட முடியல. இப்ப இவர் போய் நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் அங்க போய் சாட்டையை சுட்டி இருக்காரு. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்களா? இதுல எங்க வீணாகுது மின்சாரம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. இதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு தான். அதாவது மின்சாரம்ன்றது ஒரு இடத்துல 4 விதமா மின்சாரம் எடுக்கிறாங்க. அங்க மெயினா நம்ம ஊர்ல எடுக்கிறது அனல் மின்சாரம், நேர் மின்சாரம். கரியை போட்டு எரித்து எடுக்கிறது அனல் மின்சாரம். அதுதான் எண்ணூர்ல இருக்கு. அங்கிருந்து தான் மெயினா நமக்கு பவர் சப்ளை வருது. இன்னொன்று தண்ணியை சுழற்ற விட்டு அதுல இருந்து வர்றது. அது இல்லாம நான் கன்வெர்டபிள் எனர்ஜி, அந்த வின் டர்பைனை வச்சு எடுக்கின்ற மின்சாரம் சூரிய மின்சாரம். இந்த வின் டர்பைன் அண்ட் சூரிய மின்சாரத்தை விட்டுருங்க. நமக்கு வர்றது அனல் மின்சாரம். அதுவும் இந்த அதர் நீர்வீழ்ச்சிகள், இந்த நீர்ல இருந்து எடுக்கிற மின்சாரம் தான் நமக்கு மெயினா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இங்க வரும்போது மின்சாரத்துல வேஸ்டே கிடையாதுங்க. இதுல நஷ்டமாச்சின்னு சொல்றதெல்லாம் பொய். கரெக்டா மின்சாரத்தை பயன்படுத்தினால் மின்சார வாரியம் மாதிரி ஒரு ப்ராஃபிட்டபிள் டிபார்ட்மெண்ட் இருக்காது. நம்ம வெளியில மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கோம். 6 ரூபாய் 7 ரூபாய் கொடுத்து வெளியில மின்சாரத்தை வாங்கி இங்க பண்ணோம். மின்சாரம் சேமிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரேட்டர் கூட உற்பத்தி செய்து மின்சாரம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமே கண்டி அதை சேமித்து வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கின்ற போது எங்க இருந்து உங்களுக்கு பவர் சப்ளை ஷார்ட்டேஜ் வருது? வரதுக்கு சான்ஸே இல்லையே. மணி இங்க எங்கேயோ வேற இடத்துல மிஸ்யூஸ் ஆகுது. இப்போ இவ்வளோ பணம் ஒரு சின்ன இருந்தால் கூட 100 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தா கூட அது ஏழை எளிய மக்கள் தான் அதில் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குது. எல்லார் வீட்லேயுமே 500 யூனிட்டுக்கு மேலே தான் ஓடுது. 500 யூனிட்டுக்கு மேலே தான் பணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் பணம் கட்டுறதுக்கு மறந்துட்டா கூட இம்மிடியேட்டாக லைனை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரீகனெக்ஷன் சார்ஜஸ் போட்டு தான் இபியை நம்ம எடுக்கிறோம். ஸோ அந்த அளவு பணத்தில் குறியாக இருக்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படிங்க உங்களுக்கு நஷ்டம் வர சான்ஸ் இருக்குது? ஸோ அதே மாதிரி நான் சொல்ல வந்ததுன்னா, அந்த உற்பத்தி செய்கின்றாங்க பாருங்கள், அந்த கரண்ட் வீலிங்னு சொல்லுவாங்க. உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து ரெசிடென்ஷியலுக்கு அந்த வீலிங்கில் போயிட்டு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை ஒரு பல்க் ஹை ஹெச்டி லைன்ல இருந்து எல்டி லைனாக கன்வெர்ட் ஆகி அது குறைவாகி 240 வாட்ஸாக வீடுங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. தொழிற்சாலைகளுக்கு சப்ளை பண்ணுகின்ற கரண்ட் ஹெச்டி சப்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹை வோல்டேஜ் சப்ளை. அதை பற்றி நம்ம பேச வரல. இங்கே இருக்கின்ற ரெசிடென்ஷியல் பற்றியே பேசுவோம். தொழிற்சாலைகள்லையும் யூனிட் 15 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறாங்க. அதுலேயும் லாபத்தில் தான் நடக்கின்றது இபி டிபார்ட்மெண்ட். இங்கே வருகின்ற பொழுது இப்படி இருக்கின்ற நம்ம யூனிட்டுக்கு உள்ள காசுன்னு கொடுக்குறோம்னா அதெல்லாம் எங்கே தான் போகுது? ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. கரெக்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண இப்போ இருக்கின்ற விஜய் ஆட்சியில் அமைச்சர் நிர்மல்குமார் எடுத்து இருக்கின்ற இந்த நடவடிக்கை மூலியமாக இது சீரழியும் என்று நம்ம நம்புவோம். ஏன்னாக்கா அந்த கரெக்டான ஆடிட்டிங், இவ்வளோ உற்பத்தி ஆச்சு, இவ்வளோ இவ்வளோ பவர் கன்சப்ஷன் இருக்குது, இதில் ஒன்றுமே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அங்கே இவ்வளோ உற்பத்தி ஆகுது, லைனில் வருது, இது வழியாக பாஸ் ஆகி
போகுது கரண்ட்டு, யார் யார் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறாங்கன்றது மீட்டரில் காமிச்சிட போகுது. அவங்களுக்கு ஓவரால் மீட்டர் இருக்குது, அவங்களுக்கு வந்து இவ்வளோ கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இபி வாரியத்துலேயும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்சப்ஷன் இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கணும் இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இது வந்திருக்கிறத எடுத்தாக்கா இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் ஆயிடுச்சு. கேஷாக இருந்தாலும் இவ்வளோ இந்த கார்டில் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக ரெக்கார்டு வந்துச்சு. ஸோ எவ்வளோ கிலோவாட் உற்பத்தி ஆகுது, எவ்வளோ கிலோவாட் கன்சூமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, கன்சூமர் யூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்கன்றத மூணுத்தையும் டேலி பண்ணாலே கண்டிப்பாக கரெக்டாக டேலி பண்ணி கவர்மெண்ட் கஜானால கொண்டு போய் சேர்த்தா இபி வந்து ப்ராஃபிட்டபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க. சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். இபியில் வந்து இல்லைங்க இந்த மாதிரி இது பண்ணாங்க, நான் ஒரு கனெக்ஷனுக்கு போனேன், இந்த விவசாயம்லாம் கொண்டு போய் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முடியாதவங்க என்ன பண்ணாங்க, முடிஞ்சவங்க ஏதோ முன்ன பின்ன பேசி அவங்க கிட்ட பைசா கொடுத்து கனெக்ஷன் வாங்கிட்டாங்க. பண்ணவே முடியல அப்படிங்கிற விவசாயிங்க கனெக்ஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த மாதிரி என்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள வந்து லஞ்சம் வாங்கும்போது ஊழல் தடுப்புத்துறை பிடிக்கிறாங்கன்றது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏன் நடக்குது, சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் அந்த பிரைபுங்கிறத வாங்கிறதுனால தான் இந்த மாதிரி இபி டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ சீரழிஞ்சு போயிடுச்சுங்க. அந்த காலத்துலாம் அப்படியே இருந்தது கிடையாது, நல்லா இருந்தது இபி டிபார்ட்மெண்ட்டு. அங்கே விளக்கு வச்சுக்கிட்டு படித்த காலத்தில் இருந்து இபி கனெக்ஷன் வரும்போது அப்போல்லாம் நல்ல நேர்மையாக தானே இருந்தாங்க. எங்கே போச்சு அந்த நேர்மை? இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் விஜய் அவர்களுடைய இந்த முதலமைச்சர் ரெஜியூமில் நிர்மல்குமார் அமைச்சர் தலைமையில் இப்போ அவர் சுழற்ற சாட்டையை நல்லா சுத்தினார்னாக்கா கண்டிப்பாக இபியில் இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுவாங்க. நேர்மையாக இருந்தாங்க அவங்க இருக்கிறாங்க, அவங்க நேர்மையாக பணி செய்யணும் தான் நினைக்கிறாங்க. என்னன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவருக்கு இதை மறுக்கவே முடியாது. இபியில் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவருக்கு நீங்கள் வந்து ஜேஇ ஏஇ டிலாம் எடுக்க தேவையில்லை. லோவர் லெவலில் இருக்கிறான் பாருங்க, 4 man and below, 4 man and below நிறைய எடுங்க. அவங்க தான் அவங்களுக்கு பவர் சப்ளை என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்ட்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணாலே இபியில் வந்து ஷார்ட்ஃபால் வராது, லீக்கேஜஸ் வராது. இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு இது. நீங்கள் ஒரு டிக்கு கொடுக்குற சம்பளத்தை 7 அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இப்போ என்ன எடுக்க போகிறீங்க, கான்ட்ராக்டில் தான் எம்ப்ளாயீஸ் எடுக்க போகிறீங்க. கான்ட்ராக்டில் எடுத்து அவங்கள ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நேர்மையாக வேலை செய்யறதுக்கு கற்றுக் கொடுங்க. எங்கெங்கப்பா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி பார்க்கணும், ஏதாவது லீக் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவது தெஃப்ட் நடந்ததுன்னா, இபி தெஃப்ட் நடந்ததுன்னா எனக்கு சொன்னீங்கன்னா அந்த லோவரில் எம்ப்ளாயி தாங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க ஒன்றும் போயிட்டு லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த லோவர் லெவல் எம்ப்ளாயீஸை எம்ப்ளாயி பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இபியில் கொண்டு வந்து அவங்கள இப்போ பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம்னாக்கா இபி கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் டிபார்ட்மெண்ட்டாக தாங்க மாறும். அதே மாதிரி இபி மேலே கேஸ் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசாங்க ஊழியர் தவறு பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் மேலேயும் கொடுக்க முடியும். டிஎன்ஏஆர்சி இபி பார்க்கறதுக்குன்னு ஒரு ட்ரிபுனல் இருக்குது சென்னையில், அதுவும் கிண்டியில் இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த ட்ரிபுனல் விசாரணை பண்ணி கன்சியூமருக்கான ரீஃபண்டோ இல்லை காம்பன்சேஷனோ கொடுப்பாங்க. அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாக்கா டெல்லியில் ஒரு அப்பலேட் ட்ரைபுனல் இருக்குது. அந்த அப்பலேட் ட்ரைபுனலில் நம்ம கொண்டு போய் நம்ம கேஸை கொடுத்து வின் பண்ணுறதுக்காக நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் இபியில் யாராவது தப்பு பண்ணிட்டா கேஸே கொடுக்க முடியாது அப்படின்னு ஜனங்க நினைக்க வேணாம். இதெல்லாம் யாருக்குமே புரிதல் இல்லை. டிஎன்இஆர்சி ட்ரிபுனல்னு சொல்லி இங்கே கிண்டியில் இருக்குது. என்ன இபியில் தவறு நடந்தாலும் உடனே அந்த ட்ரிபுனலுக்கு நம்ம தெரியப்படுத்தோம்னாக்கா, ப்ராப்பராக அப்ளிகேஷன் கொடுத்தோம்னாக்கா, ப்ராப்பராக நீங்கள் வக்கீல் வச்சிங்கனாக்கா அந்த கேஸை ஈஸியாக முடிப்பாங்க, உங்களுக்கான ரெமிடி கிடைக்கும். அதனால் இப்போ தலைமையேற்றிருக்கின்ற விஜயின் இந்த அரசு நிர்மல்குமார் அமைச்சர் தலைமையில் இபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற பல லூப்போல்ஸ் கரெக்ட் செய்யப்பட்டு நல்லபடியாக மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கும் என்று கூறி இந்த காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.